சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள விருந்தாவனம் பகுதியில் ஏப்ரல் 10, 2026 பிற்பகல் கேசிகாட் அருகே யமுனை ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த அனைவரும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவிலிருந்து வந்த சுமார் 30 சுற்றுலா பயணிகள் விருந்தாவனத்தில் உள்ள யமுனை ஆற்றில் புனித நீராடல் மற்றும் படகு பயணம் மேற்கொள்ள வந்திருந்தனர். அவர்கள் 2 படகுகளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது ஒரு படகு திடீரென ஆற்றில் கவிழ்ந்தது. விபத்து ஏற்பட்ட போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் பாலத்தின் தூண்களில் படகு மோதியதால் சமநிலை இழந்து கவிழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சில தகவலின்படி படகில் அதிகளவு பயணிகள் இருந்ததும் விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தகவலறிந்து உடனடியே தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை, உள்ளூர் போலீசார் மற்றும் சுமார் 50 மீட்பு வீரர்கள் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதுவரை 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உயிரிழந்த 10 பேரில் 6 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் அடங்குவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் அவர் ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்ததோடு உத்தரப்பிரதேச அரசுடன் இணைந்து மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.